இது 2010ல் நடக்குது. கேலா வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் சீனியர் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. இவங்க வந்து ஒரு நாள் வந்து இவங்களும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே பார்ட்டிக்கு போயிட்டோன்னா கேலாவுக்கு வந்து கொஞ்ச நேரத்திலே டயர்ட் ஆகிடுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்குறாங்க கிளம்பலாமான்னு சொல்லிட்டு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணுன்றாங்க. அதனால் கேலா மட்டும் தனியாக கிளம்புறாங்க. ஆனால் அவங்க வீடு பக்கத்துலேயே இருக்குது, சீக்கிரமாக போயிடுறாங்க. கதவு திறந்து உள்ளே போயிட்டோன்னே ரைட் சைடில் பார்க்குறாங்க. இதுதான் வந்து இருக்கிறதுலே க்ளோஸான வால். ரைட் சைடில் சோஃபா இருக்குது. அந்த சோஃபாவில் யாரோ பிளாங்கெட் வச்சு கவர் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த கேலாவுக்கு வந்து 2 ரூம்மேட்ஸ் இருக்காங்க. அந்த 2 ரூம்மேட்ஸும் சீனியர். ஆனால் அவங்க வந்து பார்ட்டிக்கு வரல. அவங்க வந்து வீட்லேயே இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க இந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. அவங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டாலும் அவன் பிளாங்கெட் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். அதுக்கப்புறம் இதை பார்த்து கேலாவுக்கு ஒரு பேட் ஃபீலிங் வந்திருக்கு. அவங்க ரூம்குள்ளே போயிட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் தூங்கிடுறாங்க. கொஞ்சம் ஹவர்ஸ் தூங்குறாங்க. அதுக்கப்புறமா ஒரு டேப்பிங் சத்தம் கேட்குது. அவங்க பார்ட்டிக்கு போனாங்க, அதனால் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தூங்குனாங்க. அதனால் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் புரியுது அந்த டேப்பிங் சத்தம் டோரில் யாரோ டேப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டேப்பிங் சத்தம் ஸ்டாப் ஆகிடுது. டோரில் ஸ்க்ராட்ச் பண்ணுற சத்தம் கேட்குது. இன்னும் இவன் தெரியாத ஸ்ட்ரேஞ்சர் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கதவு திறக்கலான்னு சொல்லிட்டு ஏந்திரிக்கிறாங்க. அப்போது அந்த ஸ்க்ராட்ச் சத்தம் இன்னும் அதிகமாகுது. பயந்துட்டு வேணாம் டோர் திறக்க வேணாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரூம்மேட்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ரூம்மேட் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, உங்கள் ஃப்ரெண்டு இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் இன்னொரு ரூம்மேட்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட வந்து ரெஸ்பாண்ட் வரல. அப்புறம் வந்து இப்போ வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிக்கிட்டு டோர் நாப் ஓப்பன் பண்ணுறது சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. இப்போ ரூம்மேட் கால் பண்ணுறாங்க. ரூம்மேட் கால் பண்ணணுன்னு அவங்க எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு கேலா சொல்கிறாங்க, என்ன அவன் ஃப்ரெண்டு வந்து இப்படி ப்ராங்க் பண்ணிகிட்டு இருக்கான், அவனை வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. எந்த ஃப்ரெண்டு நீ என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒருத்தன் சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்தால் இப்போ டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எந்த ஃப்ரெண்டு வரவே இல்லை, நீ வந்து போலீஸ் கால் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கேலாவுக்கு வந்து டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் அவங்க வந்து காமாக உங்கள் டோர் லாக் பண்ணிக்கோங்க, வெளியே வராதிங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரூம்மேட் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டும் வந்து ஸ்டாப் ஆகிடுது. கேலா ரூமுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்குது. அங்கே தான் 2 ரூம்மேட்ஸும் தங்குவாங்க. அந்த ரூம் லவுடாக உடைக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. கேலா கத்துறாங்க, அந்த ரூம்மேட்ஸ் கத்துறாங்க. அதுக்குள்ளே போலீஸ் வர சைரன் கேட்குது. கேலாவுக்கு ஓடுற சத்தம் கேட்குது. போலீஸ் வராங்க. அப்போ யாருமே இல்லை அந்த நேரத்தில். சைட் டோரில் நிறைய ஸ்க்ராச்சஸ் அப்படி இருந்திருக்கு. அப்போ வந்து நினைக்கிறாங்க இந்த சைட் டோர் வழியாக தான் அவன் வந்திருக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் கேலா டோர் செக் பண்ணுறாங்க. அதுலேயும் வந்து நிறைய ஸ்க்ராச்சஸ்ஸு. அப்புறம் கிரவுண்டில் வந்து பேர் ஆஃப் சிசர்ஸும் நைஃபும் கிடைக்குது. இதை வச்சு தான் உள்ளே வர ட்ரை பண்ணியிருக்கணும். இதை வச்சு தான் கேலாவோட ரூமையும் வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வந்தவன் வந்து திருடனாக இருக்கலாம். மேபி கேலாவை பார்த்தோன்னே கேலா வந்து ஒரு ஐ விட்னஸாக இருந்திருப்பாங்க. அதனால் அவன் வந்து என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் டோர் திறந்துருந்தா. ஒரு ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது. கேலா உள்ளே வரும்போது இருந்திருக்கான், அவங்க தூங்கும் போதும் இருந்திருக்கான். சில ஹவர்ஸ் கழித்து தான் அவன் அந்த டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், அந்த ஸ்க்ராச்சஸ் பண்ணியிருக்கான். இந்த வீடியோக்கு அவ்வளோதான். இது கிளிஃப் ஹேங்கர்.